டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் தினசரி நிகழ்வுகளை சீரியஸ் வைஸில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் ஆர்பிட்டல் டேட்டா சென்டர் சேட்டிலைட் எனப்படும் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோள் எது? பதில் பாத்ஃபைண்டர். பெங்களூரைச் சேர்ந்த விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான பிக்சல் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான சர்வம் ஏஐயுடன் இணைந்து இந்த செயற்கைக்கோளை உருவாக்குகிறது. பாத்ஃபைண்டர் செயற்கைக்கோள் 2026ஆம் ஆண்டின் 4வது காலாண்டில் விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஒரு 200 கிலோகிராம் வகையைச் சேர்ந்த செயற்கைக்கோள் ஆகும். இது விண்வெளியிலேயே டேட்டாக்களை ப்ராசஸ் செய்யக்கூடிய அதிநவீன கிராபிக்ஸ் செயலாக்க அலகுகளை கொண்டிருக்கும். வழக்கமான செயற்கைக்கோள்கள் தரவுகளை பூமிக்கு அனுப்பி செயலாக்கம் செய்யும். ஆனால் இந்த பாத்ஃபைண்டர் செயற்கைக்கோள் விண்வெளியில் இருந்தபடியே ஏஐ மாதிரிகளை பயன்படுத்தி டேட்டாக்களை உடனுக்குடன் பகுப்பாய்வு செய்து தகவல்களை வழங்கும். இது பூமியில் உள்ள தரவு மையங்களின் மின்சார தேவையை குறைக்க உதவும். அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டின் உலக இடம்பெயர்வு அறிக்கையின்படி உலகின் முதலாவது பெரிய இடம்பெயர்வு பாதை எது? பதில் மெக்சிகோ, அமெரிக்கா. சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையின்படி மெக்சிகோ, அமெரிக்கா ஏறக்குறைய 11 மில்லியன் இடம்பெயர்ந்தவர்களுடன் இந்த பாதை முதலிடத்தில் உள்ளது. இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் பாதை உலகின் 5வது பெரிய பாதையாக உருவெடுத்துள்ளது. அதற்கடுத்து 6வது இடத்தில் இந்தியா, அமெரிக்கா பாதை உள்ளது. தேர்வுக்கான சில எக்ஸ்ட்ரா குறிப்புகளை பார்க்கலாம். இடம்பெயர்வு அறிக்கை அப்படின்னா என்னன்னா, உலகெங்கிலும் மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு, குறிப்பாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு இடம்பெயர்வதை குறித்து வெளியிடப்படும் ஒரு விரிவான ஆய்வு ஆவணம் ஆகும். சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு 1951இல் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்க ஜெனீவாவில் உள்ளது. IOM அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் ஆகும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அது என்னன்னா, வெளிநாடுகளில் இருந்து அதிக பணம் பெறும் நாடுகளில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பிரிவு மாநில அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் வழிவகை செய்கிறது? பதில் பிரிவு 48A. அதாவது இந்த ஆர்டிகல் 48A என்ன சொல்லுதுன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் நாட்டின் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் அரசு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்லுது. இது அரசியலமைப்பின் பகுதி 4இன் கீழ் உள்ள அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அதாவது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியின் ஒரு பகுதியாகும். இந்த பிரிவு 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, போபால் விஷவாயு விபத்திற்கு பிறகு இயற்றப்பட்ட இந்தியாவின் முக்கியமான கொடைச்சட்டம் எது? பதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்த சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சட்டங்களை, அதாவது நீர் சட்டம், காற்று சட்டம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மத்திய அரசுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்குகிறது. போபால் பேரழிவிற்கு பிறகு ஆபத்தான தொழிற்சாலைகளை கண்காணிக்கவும், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கவும், பாதுகாப்பிற்கான தரநிலைகளை உருவாக்கவும் இது கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டம் சுற்றுச்சூழல் தரநிலைகளை நிர்ணயம் செய்யவும், அபாயகரமான பொருட்களை கையாளுதல் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் மாசுக்களை கட்டுப்படுத்தவும் மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் அளிக்கிறது. இந்த சட்டம் 1984இல் நிகழ்ந்த போபால் விஷவாயு கசிவு விபத்தின் நேரடி விளைவாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியாவின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற 1200 மெகாவாட் திறன் கொண்ட கலாய் 2 நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? பதில் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தின் அஞ்சாவ் மாவட்டத்தில் உள்ள லோஹித் ஆற்றின் குறுக்கே இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது THDC இந்தியா லிமிடெட் மற்றும் அருணாச்சல பிரதேச அரசு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும். இந்த திட்டத்தில் ஒரு சில டிராபேக்ஸும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, வெள்ளை வயிற்று நாரை அப்படிங்கிற ஒரு அரிய வகை பறவை இனங்களின் வாழ்விடத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில சூழலியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அடுத்த கேள்வி, மத்திய சுகாதார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஜனனி எனும் டிஜிட்டல் தளத்தின் நோக்கம் என்ன?
பதில் தாய் மற்றும் சேய் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் மற்றும் கண்காணித்தல். இது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் மருத்துவ பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பராமரிக்க உதவுகிறது. பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பு, பிரசவம், பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய தாய் சேய் நல சேவைகளை தடையின்றி நிகழ்நேரத்தில் கண்காணிக்கவும் பதிவு செய்யவும் இந்த தளம் உதவுகிறது. இது ஆயுஷ்மான் பாரத் மற்றும் போஷன் அபியான் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒரு நிதியாண்டில் வழங்கப்படும் வேலை நாட்கள் 100லிருந்து எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? பதில் 125 நாட்கள். பழைய திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது 100 நாட்கள் வேலை வழங்கியது. இந்த புதிய திட்டம் 125 நாட்கள் வேலை வழங்கும். இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது. முந்தைய 100 நாள் வேலை திட்டம் 100% மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்பட்டது. ஆனால் புதிய திட்டத்தில் மாநிலங்களும் நிதி பொறுப்பை ஏற்க வேண்டும். MGNREGA என்பதன் ஃபுல் ஃபார்ம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். விபிஜி ராம்ஜி என்பதன் ஃபுல் ஃபார்ம் விக்சிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் ஆகும். அடுத்த கேள்வி, சர்வதேச செவிலியர் தினம் ஆண்டுதோறும் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பதில் மே 12. நவீன செவிலியர் முறையை தோற்றுவித்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செவிலியர்களின் சேவையை போற்ற இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச செவிலியர் கவுன்சில் 1974ஆம் ஆண்டு முதல் மே 12ஐ சர்வதேச செவிலியர் தினமாக அறிவித்து அதிகாரப்பூர்வமாக கொண்டாடி வருகிறது. அடுத்த கேள்வி, பெட்ரோலுக்கு மாற்றாக 100% எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்தும் முறை எந்த நாட்டில் 2003 முதல் நடைமுறையில் உள்ளது? பதில் பிரேசில். பிரேசிலில் 95.6% எத்தனால் மற்றும் 4.4% நீர் கலந்த வாகன எரிபொருள் பயன்பாட்டில் உள்ளது. இந்தியாவிலும் இத்தகைய ஃப்ளெக்ஸி ஃபியூல் எனப்படும் நெகிழ் எரிபொருள் வாகனங்களை ஊக்குவிக்க முயற்சிகள் நடக்கின்றன. 2003இல் பிரேசில் ஆட்டோமொபைல் துறையில் பெட்ரோல் அல்லது 100% எத்தனால் என எந்த விகிதத்திலும் இயங்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் எரிபொருள் வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பிரேசில் கரும்பு உற்பத்தி மூலம் உற்பத்தி செய்யப்படும் எத்தனால் பயன்பாட்டில் உலகளவில் முன்னணியில் உள்ளது. 2003க்கு பிறகு அங்குள்ள பெரும்பாலான புதிய கார்கள் இந்த ஃப்ளெக்ஸ் என்ஜினுடன் வருகின்றன. இன்னொரு முக்கிய குறிப்பு, பிரேசில் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் உள்ளது என்பதை நினைவில் கொள்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் ஏவப்படும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை எது? பதில் நேவல் ஆன்டி-ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச். இந்த ஏவுகணை DRDOவால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. ஏப்ரல் 2026இல் ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் இந்திய கடற்படையின் சி கிங் ஹெலிகாப்டரில் இருந்து இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இது சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது மற்றும் கடல் மட்ட தாக்குதல் பாணியில் செயல்படும். ஒரே நேரத்தில் 2 ஏவுகணைகளை அடுத்தடுத்து ஏவும் திறனை இந்த சோதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஏவுகணை தற்போது கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள வெளிநாட்டு ஏவுகணைகளுக்கு மாற்றாக உள்நாட்டு தயாரிப்பான ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. சில சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இது ரேடார் கண்டறிவதை தவிர்க்க கடல் மட்டத்திற்கு மிக அருகில் பறந்து செல்லும் தொழில்நுட்பத்தை கொண்டது. பழைய வெளிநாட்டு தயாரிப்பான சி ஈகிள் ஏவுகணைக்கு மாற்றாக இது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஒரே ஹெலிகாப்டரில் இருந்து அடுத்தடுத்து 2 ஏவுகணைகளை ஏவும் சால்வோ சோதனையும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, கோட்கர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பதில் ஒடிசா. இது ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகும். இது 1981ஆம் ஆண்டு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு குடியா கோந்த் மற்றும் தேசியா கோந்த் போன்ற பழங்குடி இன மக்கள் வசிக்கும் 52 கிராமங்கள் உள்ளன. நேயர்களே, தினசரி கரண்ட் அஃபேர்ஸை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.